பண்டித்தளச்சி அம்மன் அவருடைய சிறப்பு சொல்லி இடங்கால் 35 ஆண்டுகளாக கட்டி கண் இல்லாமலுக்கு இருந்து வந்து கரப்பொங்கல் கறிப்பொங்கல் மோதகம் வடை இங்க வந்து திரும்பி போக விருப்பம் பெறாது. அது அம்மனை கும்பிட்டா நமக்கு கேணியில் எடுத்து தண்ணி எடுத்து மாட்டுத்தலையை பன்றி தலையை ஆக்கினதால இந்த பங்குனி திங்கள் இஞ்ச 2 வருஷம் பாம்பு வந்து பக்கம் போனால் புத்தூருக்கு போகலாம், அதே மாதிரி இந்த பக்கம் போனால் சாவச்சேரி போகலாம், கொடியாம இப்படியான விஷயங்கள். சரி, நாங்கள் இப்போ வந்து மட்டுவில் வடக்கில் நிற்கிறோம். மட்டுவில் வடக்கிலேயும் வந்து இந்த கோயில் அல்லது இந்த நாள் வந்து எல்லாருக்குமே தெரியும், பண்டித்தளச்சி அம்மன் கோவில். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயில். அதை விட வந்து ஏராளமான அற்புதங்கள் நிகழ்கிற ஒரு கோயில் என்று சொல்லி இந்த கோயில் சிறப்புப்படுகிறது. பங்குனி திங்கள் வந்து அம்பாள் வழிபாட்டுக்கு வந்து மிக சிறப்பானது. இந்த காலம் வந்து இனி வர்ற காலம் எல்லாம் வெப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலகட்டத்தில் வந்து நம்முடைய உடல் நலமோ ஏனைய விஷயங்களை பார்த்துக்கொள்ளணும். அது அம்மனை கும்பிட்டா நமக்கு நடக்கும் என்று சொல்லி இந்த தாய் தெய்வ வழிபாட்டில் மிக சிறப்பாக இந்த பங்குனி திங்கள் ஒவ்வொன்றுமே வந்து சிறப்பிக்கப்படுகிறது. இந்த பக்கம் பாருங்க, ஏராளமானவர்கள் வந்து வழிபாடுகளை செய்து ஏனைய விஷயங்களை செய்கிறார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் முதலாவது பங்குனி திங்கள் அந்த சிறப்பு இந்த நாளுக்குரியதாக இருக்கிறது. இந்த பங்குனி திங்கள் இஞ்ச மட்டுவில் பண்டித்தளச்சியில் வந்து இப்படி இருக்குது அப்படின்றத தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து பாருங்கள், யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்துடைய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. வணக்கம். அதே மாதிரி தான் கோயில் இப்போ வந்து வேலை நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் வந்து கும்பாபிஷேகம் காண போகிறது. எப்படி ஒரு கம்பீரமான கோயிலாக இது இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கோயிலுடைய வரலாறுகள் ஏனைய விஷயங்கள் எல்லாவற்றையும் வந்து இந்த காணொலியிலே நான் பதிவு செய்கிறேன். இந்த பண்டித்தளச்சி கண்ணகியம்மன் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் 12/4/2026 பங்குனி 29 ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற இருக்கிறது அப்படின்ற விஷயம் சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்த நாள் தான் கடைசி பங்குனி திங்கள். இதுக்களால் தான் இந்த பக்கம் வரக்கூடியவர்கள் போகலாம். அதிகமாக எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பாதை இதுதான். ஏராளமானவர்கள் வழிபாடுகளை நம்பிக்கைகளோடு வந்து காலையிலே வந்து நிறைய பேர் பொங்கிட்டு போயிருப்பினோம். நாங்கள் ஒரு 7:30-8க்கு வாரம் என்றாலே எப்படி இருக்குது. அதுக்கு முதலே வந்து இன்னும் ஏராளமானவர்கள். அதை விட வந்து இன்னுமே அடுத்த திங்கள், இப்போ 2ஆம் திங்கள், 3ஆம் திங்கள், 4ஆம் திங்கள், இன்னும் ஒரு 5 திங்கள் இருக்கிறபடியால் அந்த 4, 5, 3 அப்படியான காலம்தான் இன்னுமே அதிகமானவர்கள் இங்கே வருவார்கள். கோயில் நீண்ட காலம் இந்த புனரமைப்புக்கு உட்படுத்தப்பட்டு இந்த வேலைகள்லாம் செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் வந்து நல்ல முறையில் வர்ணந்து திட்டப்பட்டு இப்போ காட்சி தருகிறாள் அம்பாள். அம்பாளுடைய கோபுரம் பாலஸ்தாபனம் எல்லாம் செய்யப்பட்டு அதுக்கு பிறகு இந்த எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. கும்பாபிஷேகம் கண்டதுக்கு பிறகு திருவிழாக்கள் ஏனைய சிறப்பான விஷயங்கள், இந்த கோயில் வந்து போயிடக்கூடிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க எப்படி இருக்குமென்னு சொல்லி. இங்கே வந்து பொங்கிடக்கூடிய அனுபவங்கள், பங்குனி திங்கள் தொடர்பில் இன்னொன்று உங்களுக்கு மட்டும் இல்லை ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள் இன்னும் கணக்கேறக்கு போக போக காட்டலாம். ஏராளமான வயசு போன அம்மா மாதிரிலாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நம்பி நேர்த்தி வச்சு இங்கே வந்து கும்பிடுவினம். அந்த மாதிரி வர்ண வேலைகள் எல்லாமே செய்யப்பட்டு கொண்டிருக்கு அம்பாளுடைய இந்த கோயிலில். ஒரு பக்கம் வேலைகள் ஓரளவுக்கு பூர்த்தி ஆகி கொண்டிருக்குது. இதில் ஒரு விஷயம் பார்ப்பீங்கள், வருஷம் நான் இதை சொல்கிறேன். நான் ஒரு வருஷம் இந்த காணொலி போகிறேன். நான் இது வந்து அந்த 1000 கண் வச்ச பானையில் வந்து அல்லது அதில் கற்பூர சட்டி எடுக்கிறது, இந்த கற்பூரம் கொடுக்கிறது, கண் நோய் சம்பந்தமான இந்த விஷயங்கள் இந்த காலத்தில் அதிகம் பெறும். அதை அம்பாள் காத்தருள்வாள் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எல்லோர் மத்தியிலும் இருக்கு. இங்கே வேறுங்க இந்த அம்மா எடுத்துகிட்டு வாரா வெவ்வேறுபட்ட நேர்த்திகளை வச்சு இந்த விஷயங்களை கொண்டு வந்து வழிபாடுகளுக்காக செய்வார்கள். மட்டுவில் இருக்கக்கூடிய இந்த பண்டித்தளச்சி அம்மன் கோயிலை பொறுத்தவரை யாழ்ப்பாண குடாநாட்டில் இருக்கக்கூடிய வரலாற்று புகழ்பெற்ற கண்ணகி ஆலயங்களில் ஒன்றாக சொல்லப்படுது. யாழ்ப்பாணத்தில் தென்மராட்சி பகுதியில் சாவகச்சேரி புத்தூர் வீதியில் இருக்கக்கூடிய மட்டுவில் கிராமத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலை பொறுத்தவரையில் 1750ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டதாக கோவிலின் மூலஸ்தானத்தின் பின்பாக்கமாக பித்தளையில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துகள் சான்று பகர்கிறது. இங்கே வர்ற பக்தர்கள் நீராடுவதற்கு வசதியாக வந்து தெற்கு பக்கத்தில் 100 அடி நீளம் அகலம் இருக்கக்கூடிய பெரிய தீர்த்தக்கணி இருக்குது. இஞ்ச பொங்கல் பொங்கி அம்பாளுக்கு நிவேதித்து வரக்கூடிய அடியவர்கள் வந்து இஷ்ட சித்திகளை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற ஒரு விடயம் சொல்லப்படும். ஊர் தானே அல்லது இல்லை? நான் வேலனா கனகாலம் வந்து வலிக்கிற திட்டம் இல்லை. ஊரில் வந்தால் அப்புறம் விட்டு போக மனம் வராது. இந்த மாதிரி கடைசியில் எப்படி இங்கே வந்தால் திரும்பி போக விருப்பம் வராது. நானே வலிக்கிட்டு தான் ஆகும். முந்தி வந்துக்கிறீங்களா ஊரில் இங்கே? நான் 1 வருஷம் பார்த்தேன். இல்லை இங்கே மட்டும் விலைக்கு இல்லை இது முதல் தர
பிறந்ததுக்கு இப்போ தான் வரீங்க? வந்திருக்கு வரவணுமெண்ட் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு வர என்ன சொல்கிறது மட்டவில் அம்மன்கிட்ட வரவணுமெண்ட் இந்த ஒரு கொடுப்பனர் எங்கேருந்து வந்தீங்க இப்போ? டென்மார்க்கில். ஆ ஆ. என்ன சொல்லுது நாடு, கோயில், அம்மன்? நாடு கோயில் எல்லாம் நல்லா இருக்குது. என்ன சொல்கிறது சந்தோஷம் தான் நீங்கள் நிற்கல. அதனால் இங்கே இருந்தால் சந்தோஷம் வேணும் அப்படின்னு அங்கே போனீங்க. பொங்கிடுதா அன்றைக்கு அப்போ? பொங்கல் இப்போ வந்திருக்கு. ஆ ஆ. ஒரு நேத்தி வச்சு நீ பொங்குவினும். நாங்கள் என்ன சொல்கிறது திங்கள் இருக்கா வந்துட்டு போவோம். அடுத்த வழிகிற போகிறோம். ஆ ஆ. சந்தர்ப்பத்தை கிடைக்காதான் வீடியோக்கெல்லாம் பார்க்குறாங்க. நல்லா நன்றி இருக்கு. நன்றி நன்றி அண்ணா. நம்ம அழைச்சா தான் வரலாம் இங்கே. கரெக்டாக. சரி கும்பிடுங்க அண்ணா. சந்தோஷம். அக்கா கும்பிடுங்க. அப்போ அக்கா நிற்க போகிறேன்னா விட்டுட்டு போங்க பெஞ்சு. அக்காவுக்கு விருப்பம் தான். சரி அக்கா சந்தோஷம். ஓகே அண்ணா. இப்படி ஏராளமான பக்தர்கள் வழிபாட்டுக்கும் ஏனைய விஷயங்களுக்காகவும் இங்கே வருகிறார். நம்பிக்கைகள் சார்ந்தது வழிபாடு. நேர்த்திகள் வச்சு அம்பாளை வழிபட்டா வந்து நமக்கு எல்லாமே பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பால்காவடி குடங்கள் எடுத்து மிக நெடு தூரத்துக்கு அப்பால் இருந்து கோயிலை நோக்கியவை எல்லாம் வருவினம். இதில் இப்போ காட்டுறேன், ஆனால் ஒரு ஒழுங்கில் தான் காட்டணும். இதில் என்ன முன்பக்கத்தை அப்படியே காட்டிட்டு போவோம்னு சொல்லி நீ கேட்க வந்து பின்னுக்கு எல்லா இடத்துலையும் பின்னுக்கு சரி முன்னுக்கு சரி எல்லா இடத்துல பொங்கினாலும் கடைசியாக கொண்டு வந்து இதில் படைச்சிட்டு இதில் இருந்து தான் வச்சு எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுப்பினம். கோயிலினுடைய முன்புற பகுதி என்ற அடிப்படையில் வந்து இதில் வச்சு பங்கிட்டு கொடுக்கறது. இந்த பால்காவடிகள் சுமந்து அம்பாளை நோக்கி வருகிறார்கள். குலைத்தொழில் செய்யக்கூடிய ஒருத்தன் வீசிடக்கூடிய கூறிய ஆயுதம் பசு ஒன்றின் மீது பட்டு அந்த பசு இறந்திருக்கிறது. அம்பாள் மீது அளவற்ற பக்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்தன் மனம் வருந்தி அந்த தெய்வத்தினுடைய துணையோடு தன்னை காத்தருளுமாறு வேண்டி இருக்கிறார். அந்த பசுக்கொலை புரிந்திடக்கூடிய பாவத்துக்காக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பயந்திடக்கூடிய அவன் அம்பாள்கிட்ட வந்து என்னை எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து காத்தருளுமாறு வந்து கேட்டிருக்கிறான். அடுத்த நாள் அந்த புதைக்கப்பட்ட இடத்துல வந்து பன்றி தலைதான் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அண்டையிலிருந்து தான் இந்த ஆட்சிக்கு வந்து பண்டித்தலச்சி அப்படின்ற பெயர் வந்ததாக கூட காரண பெயர்ல இருக்கிறது. இந்த கோயில் கிறிஸ்துக்கு பின் 1750 ஆண்டு கால பகுதியில் வந்து கதிர்காமர் என்பவரால் வைரக்கற்கள் அதாவது வெள்ளக்கல் கொண்டு கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 46ஆம் ஆண்டுல இருந்து முதலாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே வருஷத்திலேயே மார்கழி திருவம்பா வந்து கடைசி நாளாக கொடியேற்று திருவிழா இடம்பெறுகிறது என்பதுதான் முக்கியமான விடயம். 1952ஆம் ஆண்டுல இருந்து 6 கால நித்திய பூசைகள் தொடர்ந்து நடக்குது. அது மாத்திரமல்ல திருவம்பா காலத்தில் வந்து சிறப்பான வழிபாடுகளும் இங்கே இருக்குது. இந்த பங்குனி திங்கள் முடிகிற வரைக்கும் திரும்புகிற திசையெல்லாம் இதே மாதிரி தான் இந்த தேசம் பூராக வந்து பொங்கல் நடவடிக்கைகள் எல்லாமே முன்னெடுக்கப்படும். வெவ்வேறுபட்ட ஊரில் இருந்து வந்து இந்த வழிபாடுகளை செய்வதற்காக ஏராளமானவர்கள் நேர்த்திகளோடு வருவார்கள். இதில் வந்து பொங்கல் கொட்டகை இருந்தாலும் அதை தாண்டி அதை விட வேறு தேசங்கள் இங்கே இருந்து அந்த தொங்கல் வரையும் இந்தியாவில் இந்த தொங்கல் வரையும் திரும்புகிற எல்லா இடத்துலையுமே வந்து இந்த பெரிய அளவிலான பொங்கல் இருக்கும். இந்த பக்திமான்கள் வந்து இந்த நாட்டில் வந்து சொல்லுங்கள் என்னதுக்கு வந்த நீங்கள் என்ன சொல்லுங்க. இந்த பக்தியால தான் நாடு இப்படி இருக்குது. ஏராளமானவர்கள் போய் கொண்டிருக்கணும். இந்த நாடு ஏன் நல்லா இருக்குண்டா இப்படியான மனிதர்கள் வந்து இந்த வழிபாடுகளை செய்து நல்ல விதமாக இருக்கிறபடியாக தான் இந்த நாடு ஏன் நல்லா இருக்கு சொல்லுங்க. ஆபாம் நீங்கள் எல்லாம் இப்படி பொங்கி இந்த நாட்டில் வந்து வேண்டுறபடியாக தான் சொல்லுங்க. பொங்கிட்டீங்களா? தருவீங்களா பொங்கல் போய்க்க? மற்ற நாளெல்லாம் 2ஆம் கிழமை 3ஆம் கிழமை எல்லாம் இதுக்குள்ளே நிற்கிறதுக்கு இடம் வராது. அதை விட வந்து எல்லா இடமும் வந்து புகை மூட்டமாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு முதலாவது அடுத்த வந்து எரிபொருள் சார்ந்திடக்கூடிய பிரச்சனை. அதனால் வந்து பெருளா இல்லாட்டியும் நம்பிக்கை சார்ந்திடக்கூடிய வழிபாட்டினுடைய அடிப்படையில் ஏராளமானவர்கள் இந்த பொங்கலுக்கு இங்கே இருக்கிறார். ஒவ்வொரு கோயிலை பொறுத்தவரையில் அமைவிடம் வந்து மிகப்பெரிய செல்வாக்கு கொண்டு செலுத்தும். இந்த மட்டுவில் பண்டித்தலச்சியை பொறுத்தவரையில் மூர்த்தி தலம் தீர்த்தம் எல்லாமே சிறப்பாக அமைய பெற்றிருக்குது. இந்த பொங்கல் நாளில் இங்கே வந்து குளித்து இந்த கேணியில் வந்து குளித்து நீர் எடுத்து அதுக்கு பிறகு பொங்கல் பொங்கி வழிபடக்கூடியவர்கள் தங்கள் வேண்டுகிற அத்தனை விஷயத்தையும் வந்து அம்பாளிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த தண்ணிக்குன்ற ஒரு தனியான விஷயம் இருக்கும். கனவேர் அந்த முட்டி கத்தரிக்க அந்த காணொலி பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
அதில் வந்து அந்த ஐயா எல்லாம் சொல்லியிருப்பார். அந்த காணொலி பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவோம். இதுக்கு முதலான காணொலியாக இருக்கும் பாருங்கள். இந்த நீரும் இந்த விஷயங்களும் தான் ஒரு மண்ணினுடைய சிறப்பையும் இந்த அருளையும் கோவிலினுடைய தோற்றப்பொழிவையும் எழுச்சியையும் கொடுக்கிறது. இந்த பொங்கல்ன்றது இந்த கத்திரிக்காய் அதே மாதிரி தான் இந்த பொங்கல் செய்கிறது. அது மாத்திரமல்ல மோதகம் எல்லாம் பிடிச்சி படைப்போம். என்னடா பிள்ளையாருக்கு தானே மோதகம்னு சொன்னால் இல்லை, இந்த மட்டுவில பொறுத்தவரை இங்கே மோதகம் எல்லாமே செய்து படைக்கிற ஒரு பாரம்பரியம் இருக்குது. அதை விட வந்து சாம்பார் உண்டு, ஒரு பொங்கல் உண்டு செய்து சாப்பிட்டு அதே மாதிரி தான் இந்த பச்சரிசியில் ஒரு பொங்கல் செய்யணும். அந்த முட்டி கத்திரிக்காய் வந்து பால் கறி வைக்கணும். சும்மா தூக்கி எடுக்கும். எல்லாருமே செய்து கொண்டிருக்கிறோம் இந்த விஷயத்தை. எல்லா இடத்துலையுமே இருந்தும் வருவினம். இதில் வந்து ஒரு ஐயா கதைச்சார். அவர் தன் காணலில் வேறு இருப்பில் ஆனால் வந்து சுவிஸில் இருந்து வந்து இங்கே பொங்கி போட்டு போகணும் அம்பாள்கிட்ட வந்துன்றது அவருடைய விருப்பமாக இருக்குது. அதனால் வந்து இங்கே பொங்கி இருக்கணும். அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே வந்து மிக ஏராளமான பொங்கல் பார்த்தா புகமூட்டமாக தான் இந்த தேசம் பூராகவே இருக்குது. அம்பாளுடைய கோபுரம் அழகுற காட்சியாக இருக்கிற அந்த இடம் அப்படியே தீர்த்தக்கனியை பாருங்கள், இப்படி இயற்கையோடு சேர்ந்துடக்கூடிய ஒரு இடம்னு சொல்லி வழிபாட்டுக்கு உகந்திரக்கூடிய அல்லது சிறப்புமிக்க ஒவ்வொரு தலங்களும் வந்து இந்த இடம் எல்லாம் மிக முக்கியமானது. இந்த கோயிலுடைய வரலாறு கூட மிக நீண்டது, மிக வித்தியாசமானது. இந்த கேணிக்கென்ற ஒரு தனியான சிறப்பு இருக்குது. நான் முதலில் சொல்லியிருப்பேன், ஏராளமானவர்கள் வந்து இஞ்சியே நீராடி போகிற அந்த நீராடி வழிபடுகிற அந்த சிறப்பு, இயற்கையோடு சேர்ந்துடக்கூடிய ஒரு அம்பாள் ஆலயம், விநாயகர் ஆலயம் எல்லாம் பொதுவாக இயற்கையோடு மிக அதிக அளவில் இருக்கும். இங்கேருந்து பார்க்குற இந்த காட்சியை நீங்கள் சொல்லுங்கள், இங்கே வந்து பெறக்கூடிய அனுபவங்கள். இந்த மட்டுவில் பண்டித்தலட்சணம் இந்த காட்சியை பாருங்க. மட்டுவில் பண்டித்தலட்சணோன்னு ஞாபகம் பெறக்கூடிய விஷயங்களை வந்து கீழே பதிவு செய்யுங்க. எந்த பெரிய அண்டாவில் வச்சு பொங்கினாலும் ஆனால் வீட்டை போய்களை வந்து பெரிய அளவில் கொண்டு போக மாட்டோம். என்னென்னா கோயிலில் வந்து செய்கிறது இங்கேயே பகிர்ந்து கொடுத்துட்டு எல்லாருமே போவினோம். அந்த வழக்கம் ஒன்று தான் இருக்குது. 2ஆம் கிழமை 3ஆம் கிழமை இதுக்குள்ள வந்து வர கால் வச்சா வைக்க இடம் இருக்காது, புகை மண்டலமாக தான் இருக்கும். ஆனால் இது முதல் கிழமை என்றபடியாக போக போகத்தான் இன்னும் சிரமம் கூடும். இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி தான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை இந்த காணொளி பதிவு செய்து 5 திங்கள் முடியும் வரைக்கும் இதே மாதிரி தான் இந்த இடமெல்லாம் இருக்கும். திரும்புகிற திசை எல்லா பக்கமும் பொங்கல் தான். இது கொஞ்சம் பரவாயில்லை, மரங்களுக்கு கீழே பொங்க இடம் கிடைச்சவே கொடுத்து வச்சிருக்கவே இதுக்குள்ளெல்லாம் பொங்குவினோம். இன்னும் நேரம் போக இன்னும் வேறு தூரத்துலேருந்து வரக்கூடிய ஆக்கெல்லாம் பிந்தி வரணும். அப்படி ஒரு இந்த பக்கம் சோளம், அந்த பக்கம் சோளம், மறுபக்கம் வயல், ஏராளமானவர்கள் இந்த பொங்கல் நடவடிக்கையில் இப்போ ஈடுபட்டிருக்கணும். பொங்கி படைச்சு அம்பாள்கிட்ட வழிபடுறதுக்கு. அன்னைய தெரிஞ்சிருக்கும். நான் இது முதல் காணொலி வருவேன். 325 நாளும் மண்டபத்தில் சாப்பாடு கொடுக்குறோம் இலவசமாக. வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன சொல்லுது பண்டித்தலச்சி? சற்று முன்னர் தான் எனது மனைவியோடு உரையாடினேன். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக நாங்கள் இந்த பங்குனி திங்களுக்கு வந்து போகிறோம். ஆகவே அப்படியான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இந்த கோயில் என்ன காரணம் என்று சொல்ல தெரியல. ஆனால் வரணும் என்ற உணர்வு எங்களை தூண்டிக்கொண்டே இருக்கு. இந்த பங்குனி திங்கள் என்றால் அன்றைய திங்கள் விரதம் இருந்து அசைவம் எடுக்காது வந்து பொங்கி அந்த பொங்கலை தான் காலையிலேயே உணவாக சாப்பிடுவதாக வழக்கமாக கொண்டிருக்கிறோம். திருமணத்துக்கு முன்பே நான் வர தொடங்கினேன்னா இன்று வரையும் திருமணமாகியும் ஆண்டுதோறும் வந்து போய்கொண்டிருக்கிற வழக்கத்தை கொண்டிருக்கின்றேன். அப்படின்னு இருக்கு அம்பாள்கிட்ட சக்தி என்பதை நாங்கள் வார்த்தையால் சொல்லிவிட முடியாது. எண்ணங்கள்லாம் எல்லாமே அந்த வகையில் ஒரு சக்தி இருக்குன்றதை நாங்கள் உணர்றோம். வந்து போனால் எங்களுக்கு ஒரு திருப்தி. இதுதான் என்று சொல்லி கோடிட்டு காட்டுற அளவுக்கு எங்களால் சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட அந்த பக்குவம் இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்குது, உணர்றோம். அதனால தான் வந்து போகிறோம். 35 வருஷமாக பொங்கல்னு சொன்னீங்க. 35 வருஷத்துக்கு முன்னுக்கு இங்கே பொங்கல் என்ன அப்படி இருக்குது? கிட்டத்தட்ட இந்த மரத்தில் பேர் எழுதின ஞாபகம் எல்லாம் இருக்கு எனக்கு. நான் எழுதினேன் அந்த காலத்தில் பேர் எழுதின ஞாபகங்கள் உண்டு. என்ற சிநேகமாக படியங்களா திருமணத்துக்கு முன்பு வேலையாக ஒரு ஹயஸ்பேனில் ஒரு 15-20 படியங்களாக ஒரே ஷர்ட்டு போட்டு ஒரே சால்வை அணிந்து வந்த வரலாறுகள் உண்டு. அதன் பிற்பாடு தான் திருமணத்துக்கு பின்பு ஆண்டுதோறும் வருகிறோம். ஆனால் அந்த காலத்தில் இருந்த மாதிரியே இப்போவும் நாங்கள் உணர்கின்றோம். பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. இந்த கேணியில் எடுத்து தண்ணி எடுத்து பொங்குற வழக்கம், குளித்து விட்டு ஆலயம் செல்வது வழக்கமாக இருக்கின்றது.
நோய்கள் இருந்தால் வந்து குளித்தால் நோய் மாறும் என்ற ஐதீகமான நடைமுறைகளை வைத்திருக்கின்றார்கள். அப்படியே இந்த ஊரில் அயலில் இருக்கின்றவர்கள் சரியான ஒரு பயபக்தியோடு தான் இந்த நிகழ்வுகளை செய்து போவார்கள். இந்த வருஷம் பொங்கல் எப்படி இருக்கு? எனக்கு கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு கொஞ்சம் குறைவு மாதிரி இருக்குது. இந்த கிழமை முதற்கிழமை என்றபடியாக தெரியல. ஆனால் நான் வந்து போகிறத விட இந்த வருஷம் குறைவாக இருக்குது. கட்டது இந்த இடம் எல்லாமே இடம் கல் பொறுக்க நாங்கள் கஷ்டப்படுவோம். கல் எடுத்து போகிறதுக்கு கஷ்டப்படுற இடம். ஆனால் இப்போ கும்பாவசம் நடக்கிறதால அந்த வேலை செய்கிறதால இந்த இடங்கள் கல்லுகளை போட்டிருக்கிறபடியாக சனம் குறைவு. ஆனால் குறைவாக தான் இருக்கிறதுன்றது என்று பார்க்குறேன். அடுத்தது கிழமை கூடு பண்ண. நன்றி நன்றி. கோயிலினுடைய பின்பக்கம் அந்த பக்கத்துக்கு பின்னாலே வந்து ஏராளமான கடைகள் இருக்கும். இஞ்சியை வந்து இந்த நாளுக்கு சிறப்பான பல்வேறுபட்ட விஷயங்கள், இந்த முட்டி கத்தரிக்காய் இப்படியான விஷயங்கள், பொங்கலுக்கு தேவையான எல்லாமே வந்து இங்கே விற்கப்படும். சின்ன பொடியெல்லாம் இருந்து விற்று கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இது முட்டி இல்லையே நினைக்கிறேன். மற்ற வெள்ளை கத்தரிக்காய் தான் இருக்குது. அங்கே வேறு கடைகளில் பார்த்தா இவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இருந்து ஊரா? என்ன சொல்லுது பொங்கல்? பொங்கல் நல்லா இருக்குது. முதல் நாள் இது முதல் திங்கள். நான் நீங்கள் இப்போ தான் முதல் வாரீங்களா? ஒரு பத்து மாறுது. முதல் பொங்கலுடைய சனம் கொஞ்சம் கூடவே இருக்கும். அடுத்தடுத்து பொங்கல்லாம் எனக்கு கூடும். என்ன மாதிரி அம்பாள் புதுமையானவா? கண்டிப்பாக புதுமையானவா. எங்கே இருந்தாலும் வர பண்ணது பொங்கியாச்சு நல்லா இருக்கு. பொங்கு நாங்கள் பொங்க அரைச்சினை செய்துட்டு முட்டி கடை கொண்டு பார்க்க வந்தோம்னா முட்டி இல்லை. முட்டி மாட்ட அங்காளக்கல்ல முட்டி இந்த இங்கே கத்திரிக்காய் தான் இங்கே ஃபேமஸ். அந்த வெள்ளை பொங்கலும் அதுவும் வச்சாலே. சரி தேங்க்ஸ். அங்காள ஆகல் குறைவா. நான் இதுக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறேன். ரெண்டு சில வெக்க வெயில்ன்றபடியாக அங்காள குறைச்சி இஞ்சால வந்துன்னு வரி. ஆனால் இங்கே ஏராளமான பொங்கல் அந்த நடவடிக்கைகள் எல்லாம் நிறைய பேர் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். வயசு போன அம்மா மாரிலேருந்து சின்ன பிள்ளை வரையும் இந்த நேர்த்திகள் வழிபாடுகள் இதுலேயும் போன ஒரு சுற்றியான பெரிய ஒரு சனக்கூட்டம். இந்த முறையும் அதே மாதிரி தான் இருக்குது. பிரசாதம் இந்த நாளிலே வந்து சிறப்பானது. கொண்டை படைச்சிட்டு பக்தர்களுக்கு கொடுக்குறது, இது சாப்பிட்றக்கூடிய அனுபவம். இந்த கோயிலுடைய ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள், இந்த பங்குனி திங்கள் இப்படியான விஷயங்கள் அதே மாதிரி நீங்கள் கீழே சொல்லுங்கள். முந்தி வண்டில் கட்டி போயிருப்போம். இப்போ வந்து சிறிய ரக உளவு இயந்திரத்தில் வருவோம். முந்தி பழைய ஆக்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவினோம். இந்த கோயிலுக்கு வந்து வண்டில் கட்டி ஊரில் இருந்து வந்து போயிடக்கூடிய அந்த அனுபவங்கள் ஞாபகங்கள் எல்லாவற்றையும் சொல்லிக்கணும். ஆனால் இப்போ கால மாற்றம். வண்டில் கட்டுறதை தாண்டி இப்போ எல்லாருமே இப்படி வந்திருக்கணும். இந்த தேசம் பூராகவே வந்து பொங்கல் தான் இந்த நாள் சிறப்பே. இந்த பொங்கலும் இந்த அம்பாளுடைய இந்த விஷயங்கள் வழிபாடுகளும் தான். நம்பிக்கைகள் சார்ந்தான் வழிபாடு. குலசாதம் செய்யணும். அதே மாதிரி தான் சக்கரை பொங்கல். பாருங்கள், பொங்கல் நடவடிக்கைகளில் எல்லாருமே அமளியாக ஈடுபட்டிருக்கணும். இன்னும் பிந்த இன்னும் அதிகமான அகல தூரத்தில் வரக்கூடிய அதை தான் நடப்பதுன்னு சொன்னால் இந்த இடத்துக்குள்ளேயே இவ்வளோ பெரிய கூட்டம் ஒன்று இருக்குன்னு சொல்லி. அம்மா பிள்ளையாருக்கு தான் மோதம் செய்கிறாரு. நீங்கள் அம்மனுக்கு மோதம் செய்கிறீங்க. அம்மனுக்கு மோதம் இது என்ன புது கதையாக கிடக்கு? நீங்கள் சாப்பிட்றதுக்கான செய்து விட அம்மனுக்கு மோதம் வேண்டி சொல்கிறது. அம்மா சாப்பிடுவாவா? என்னென்ன செய்கிறதா பண்டைக்கு பங்குனி திங்களுக்கு? பங்குனி திங்களுக்கு என்னென்ன படைக்கிறது? பொங்கல், சக்கரை பொங்கல், கறி பொங்கல், மோதகம், வடை விளாம் படைக்கலாம். விளாம் படைக்கலாமா? நீங்க பிள்ளையாட்ட மோதத்தை கொண்டு தான் அம்மன்கிட்ட கொடுத்துட்டீங்க. அம்மா தாய் தானே, அவ சாப்பிட்டுதானே மோன கொடுத்தது. அவ சாப்பிட கொடுத்தது. என்ன சிறப்பம்மா இங்க பண்டித்தலைச்சில பொங்கல்? அவ சிறப்பு சொல்லி இடங்கா நாங்கள் புள்ள சொன்னாலும் எங்களுக்கு கூட அவன் அற்புதம் இல்லாம உண்டு. நாங்கள் இப்ப இதுக்கு இருக்கிறோம். அவன் வீட்டுக்குட எங்க இருந்தா கோயிலுக்கு இருந்தா இங்க இருந்தானா அவன் வீட்டுக்கான் இருக்கிறோம். அங்க இருந்து நாங்கள் எவ்வளவு நேர்த்தியோட வரைஞ்சு. எங்க இருந்து? நாங்கள் யாழ்ப்பாணம் இணைவில இருந்து வந்தோம். இணைவில்ல? சரியோ? அவ்வளவு அற்புதமாவா? ஓ அற்புதமா சொல்லி அடங்கா. என்ன இந்த கோயில் வந்து தெரியுமா? அது இன்னும் அந்த இதுக்கு தொடங்கினது என்ன பண்டு தலைச்சுதானே இது. மாட்டு தலையா பண்டு தலையா மாத்து. அப்ப நின்றா எனக்கு எத்தனை மோதம் தருவீங்க? எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடு. இவ்வளவு தாங்க உணவு சாப்பிடல கொண்டு போதான் போறோம். அப்போ வாங்க கூட்டு. இவ்வளவு தருவீங்களா? தருவோம். கறியும் பொங்கலும் தருவோம், மோதம் தருவோம், கொண்டு போங்க. சரியா சுத்தி போட்டு வாருடா. அம்மாளுக்கு செய்யறது கொடுத்துட்டு போதா. அதுதானே அப்படி எப்படி அம்மா ஒரு அம்மா அந்த உண்மையா பாத்தீங்களோ? இப்போ இவ்வளவு கேட்டியல என்ன நான் இருக்கிறேன்னு சொல்றேன். என்ன செய்றீங்க? மோர் கரைக்கிறோம். மோர் கரைக்கிறோம். ஏன் மோர் கரைக்கிறீங்க? தண்ணீர் பந்தலுக்கு தான். இந்த இது மத்தண்டில சொல்றது என்ன? இந்த மத்து பங்கதர் செய்து வச்சுக்கிறதா? வெக்க காலம் வந்தபடியே நல்ல என்னம்மா பண்டித்தலைச்சி இந்த அம்மன் என்ன வந்தவா இங்க? மதுரை எரிச்சு போட்டு கண்ணகி வந்து இருந்த ஒரு இடத்துல மற்றவிலும் உண்டு.
இருந்த இடத்துல வழிபட்ட பக்தனின் வேண்டுகோளுக்கு நாங்கள் மாட்டுத்தலையை பன்றித்தலை ஆக்கினதால அன்றிலிருந்து பன்றித்தலை என்ற பேர் வந்தது. கண்ணகி அம்மன் தான் ஒரு பக்தன் தொடர்ந்து வழிபட்டவர். அவர் தோட்டத்தில் வேலை செய்து ஒன்று கேட்க ஒரு கூறிய ஆயுதத்தால் எறிஞ்சிருக்கிறார். அது பசுமாட்டின் கழுத்தை துண்டாடிவிட்டு அவர் அப்போ பயத்தில் கொண்டு மாட்டை தாட்டு போட்டு அடுத்த நாள் நீதவான் வாரார் தாட்டு இடத்த கிண்டி பார்க்கணுமென்னு. அப்போ இவர் அம்மாள்கிட்ட சொல்லுறார், என்ன நீதான் காப்பாற்ற வேணுமென்னு. அதே போலயே அடுத்த நாள் வந்து பார்க்க மாட்டுத்தலை வண்டித்தலையாக மாறி இருந்தது. அந்த பக்தன் வேண்டுதலை காப்பாற்றி விட்டவா. பக்தனும் வேணுமென்று செய்யலைத்தானே, தவறுதலாக செய்தது தானே. அம்மாண்டா அப்படிதான் மன்னிக்கிறதா அம்மா. அதுதான். அதனால அந்த தவறுதலாக செய்தவடியா உண்மையா செய்திருந்தா தண்டனையும் கிடைக்கும். அவ கொடுத்துருப்பா. தவறுதலாக செய்தபடியால் அவரை பக்தனை காப்பாற்றி விட்டவா. அண்டையில இருந்துதான் இந்த மட்டுவில் கண்ணகி அம்மனுக்கு பன்றித்தலைச்சி கண்ணகி அம்மன் என்ற பேர் வந்தது. இவ்வளோ புதுமையான வாழ். இந்த பங்குனியில எல்லாருக்கும் இந்த புக்க நோய் வர்றது தானே. அம்மாள் வருத்தங்கள் இந்த தீர்த்தத்தில் போய் நீராடினாலே நோய் நீங்கிடும். இந்த மட்டுவிலில் அப்படி அம்மாள் வருத்தம் வந்து பாதிக்கப்படுறாக்கள் வலு குறைவு. ஏதாவது அம்மாளுக்கு எதிராக தீங்கு செய்தால் பாதிக்கப்படுவினோம். மற்றும்படி இல்லை. இந்த பொய்ச்சத்தியம் வந்து கட்டி கண் தெரியாமல் போனாக்கள் கன பேர் இருக்கணும். இங்கே சரி பொய் சொல்ல பொய்ச்சத்தியம் கட்டி அம்மங்கோயில்ல வந்து பொய்ச்சத்தியம் கட்டுறது. அதாவது நான் செய்து போட்டு செய்யலைன்னு சொல்றது. பொய்ச்சத்தியம் கட்டி கண் இல்லாமலுக்கு கடைசி மட்டும் இருந்தார்கள். என்னண்டு எங்களோட ஊர்ல வந்து ஏதாவது பிரச்சனை களவு போடுது நீ எடுக்கலன்னு சொன்னா நீ வந்து அம்மா கொள்ள சத்தியம் கட்டினா சரி என்னதான் சொல்றதை ஒழிய வேற ஒரு நம்பிக்கையும் இல்லை எல்லாருக்கும். பார்வை கொண்டு போயிடுவா. நீதவானால தீர்க்க முடியாத பிரச்சனைக்கே இங்க சத்தியம் கட்ட கூட்டி கொண்டு வாரது. பயம் அம்மாளாச்சியில சத்தியம் கட்ட பயம் இல்லை. பொங்கல் என்ன செய்யணும்? வந்து கேணில குளிச்சுட்டு நாங்கள் எல்லாம் குடும்பமா வந்து தாங்களே பொங்குவினம் சமைப்பினம் அபிசி செய்வினம் கறி சோறு சமைப்பினம் மடை மோதம் பலாயிரம் எல்லாம் செய்வினம். எத்தனை மணி மட்டும் நடக்கும் இது? இது இரவு 9 மணி மட்டும் வந்து பொங்குவினம். இன்றைக்கு இப்ப சாமி பாலஸ்தாபனம் பண்ணி இருக்கிறபடியால் அபிஷேகத்தோட முடிஞ்சிடும். 12ஆம் தேதி கும்பாபிஷேகம் வருது. அப்ப கடைசி திங்களுக்கு சாமி எழுந்தருளி பகல்ல 2ஆம் தேதியும் இரவில் 3ஆம் தேதியும் வருவார். இரவு 11 மணி 12 மணி ஆகும் திருவிழா முடிய. முதல் திங்கள் என்றபடியா கொஞ்சம் குறைவி போக கூடும். என்ன முதல் திங்கள் ஸ்கூல் நாள் எல்லாம் பெட்ரோலும் நீங்கள் வெளியே கூட்டி வச்சுக்கிறீங்க. அதான் இல்லை சனம் பெட்ரோலை பார்த்து வராம நிக்கிறேல தானே ஸ்கூல் நாள் என்றபடியால் சனம் வேற மினி. சரி வடிவா கரையுங்கோ சுத்தி போட்டு வாரன் குடிக்க இப்போ வந்து வேலை செய்யறாரு. எவ்வளோ அலைஞ்சேரிங்க தண்ணி பந்தல்? 62 வருஷம் தண்ணி பந்தல் சேர்த்துறாங்க. அப்பா தண்ணி பந்தலுக்கு நான் வந்து நீங்க வந்து தலைமுறையா செய்யறோம். எத்தனை தலைமுறையுமா? 3வது தலைமுறையா செய்யறோம். அப்பா கண்டா ஒரு உங்களோட அப்பா அப்பா நான் விடாம செய்றீங்க அம்மாலாஜிக்காண்டி. மூர்த்தண்ணி என்றது இந்த காலத்துல பெரிய இதுதானே. என்ன கிடைச்சாச்சு? என்ன ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு பிளெண்டர்ல அடைச்சு கொண்டு வந்தது. அப்ப இதுலயே ஒரு கொஞ்சம் போட்டு கரைச்சா அந்த மாதிரி இருக்கு. வடிவா செய்யுங்க நல்லது. என்ன இல்ல வெங்காயம் மிளகாய் உப்பு எல்லாம் போட்டு கரைச்சு பார்க்க போறோம். இங்க பாருங்க இது மெயினாக போட்டு கொண்டு வந்தது. இது எடுத்து கரைக்கிறது. அதுல கரைக்கிறது மிச்சம் அதுல கரைக்கிறது. கரைச்சு போட்டு வடிக்கிறது. வடிச்சுதான் இப்ப போடுவோம். என்ன அம்மாள் இருக்கிற பக்கத்துல செய்விக்கிறா. எங்களுக்கு ஏதாவது செய்விக்கிறா. படத்திருப்போம். ஆனா அந்த நாள் 3:30 வந்த நாங்கள் இன்றைக்கு காலமே டீ வச்சு 9:30 மட்டும் டீ கொடுத்த நாங்கள். இப்ப மோர் ட்ரிங்க்ஸ் 3ஆம் நாள் 5ஆம் கிழமைகளுக்கு சர்பத்தும் கொடுப்போம். என்ன கண்டு தரணும் கூப்பிட்டா நீங்கள் இங்க வரணும் ஒழிய நாங்கள் தேடி வரேன். விடத்துல வந்து தரணும் சொல்றேன். பெரிய போத்துல கொண்டு எடுத்தாங்க. நன்றி அப்பா. சந்தோஷமா விளவும் கொடுத்து கொண்டே இருப்போம். தொடர்ந்து செய்யுங்க. இப்ப இங்க சமையல் நடக்குது. வேலை செய்யறவளா இருக்கும். இதுல வச்சு சாப்பாடு நானும் வேலை செய்யறேன் தானே வந்து சாப்பிடுறேன். சாப்பாட்டுக்கு இங்க பஞ்சம் இல்லை. சரியவா சந்தோஷம். பாருண்ணா சந்திப்பா அடுத்த முறை. அங்க நகை எடுக்க கண்டறி வந்திருக்கணும். 2-3 பேருக்கு கண்டறியாமல் பண்ணி போட்டா நச்சாக்கு கண்டறிஞ்சவை போய் எடுக்க போக பாம்பு ஒன்று வந்து சீறினோட பாம்பு எடுக்க விடையிலையா சுத்தி வேற
கல்லர் விட்டுட்டு ஓடிச்சு. பிறகு கண்டறியாவே வெளியில போக கண்டறிஞ்சதா. அப்ப அந்த நகை ஒன்றுமே களவு போயில. பிறகுதான் இவியல் வந்து பார்க்க இப்படி என்று இதுல இந்த ஆக வயசு போனாக்கள் கோயிலுக்கு இருந்தது. ஓடையிலாது போய் தங்களுக்கு பராமரிக்க ஆக்கள் இல்லை என்று கோயில்ல இருந்தது. அவியல் சொல்லித்தான் கோயில்காரருக்கு தெரியும். அப்ப அவளா புதுமையானவன். அம்மாளாச்சி இப்ப எத்தனை பேர்த்த பொங்கல்கள் அங்க படையலுக்கு போகுது. அவ குளிர் வைக்கிறதா நம்ம இந்த அடிப்படை நோக்கம். ஏன் குளிர் வைக்கணும்? அவ வந்து பங்குனி வெயில் தானே, அவக்கு அந்த குளிர பண்ண வேணும் ரெண்டு. அவ முந்தி அந்த ஆரம்ப காலத்துல யாருக்கோ கனவுல வந்து சொன்னதா, என்ன குளிர் வையுங்கோ பங்குனி மாதத்துல. அதுல இருந்து அந்த காலத்துல இருந்து பொங்கல் மத்து இப்ப ஆக்களை பேசுறதுதான் மத்துவாங்க. கண்ணன் காலத்து மத்த தந்துட்டு போனவர் கண்ணன் கொண்டு உங்கள்ட்ட தந்தவரே கண்ணன் கொண்டு சொல்லியிருப்பேன். நேரம் போக போக இன்னும் பொங்கல் கூடுமென்னு சொல்லி இதுக்குள்ள எல்லாம் பாருங்க ஏராளமானாக்கள் பொங்குறதுக்காகவே இப்போ வந்து கொண்டிருக்கிற பிறகு ஏனைய விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு